கேதார்நாத் என்று அழைக்கக்கூடிய ஒரு திவ்யமான க்ஷேத்திரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேதார்நாத் என்றால் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரனுடைய திரிசூலம் இருக்கும். அதில் 3 கூர்மையான முனைகள் இருக்கும். அதில் ஒன்று கேதார கண்டம், 2வது விஸ்வநாத கண்டம், 3வது ஓங்கார கண்டம் அப்படின்னு இந்த 3 கண்டங்கள் இருக்கிறதாக சிவரகசியம் அப்படின்ற விஷயத்துல சுவாமி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 இடமே உலகத்துல எப்பேற்பட்ட பிரளயங்கள், எப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் அழிவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நாம் உணரலாம். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேதார்நாத் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெரிய உத்தரகாண்டில் பெரிய வெள்ளம் இந்த கேதார்நாத்தே ஃபுல்லாக அப்படியே முழுகி போன மாதிரியும் அந்த வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்ட மாதிரியும் நம்ம எல்லாருமே பார்த்துருவோம். ஆனால் இன்னைக்கு வரையும் அந்த கேதார்நாத்தில் இருக்க கேதாரேஸ்வரர் கோவிலுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா கேதார்நாத் இப்போ நான் இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன், பின்பக்கத்தில் பெரிய பாறை ஒன்று உருண்டு அந்த கோவிலை காத்ததாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதாவது எந்த ஒரு பிரளய காலத்திலையும் எப்பேற்பட்ட இயற்கை சீற்றத்திலையும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கோ இல்லை கேதார்நாத்தில் இருக்க கேதாரேஸ்வரர் கோவிலுக்கோ ஓங்காரநாத்தில் இருக்க ஓங்காரேஸ்வரர் கோவிலுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றது இந்த சிவபுராணத்திலேயே சிவ ரகசியங்கள், சிவன் சம்பந்தப்பட்ட எல்லா மகாத்மியத்திலையும் இந்த 3 விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த கேதார்நாத் தான் நம்ம பார்க்குறோம். பரமேஸ்வரன் கைலாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் இந்த கேதார்நாத் தான். ஏன்னா திருக்கைலாய மலையில் மேலே போயிட்டு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா திருக்கைலாயம் ஒன்லி பரிக்கரமா மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த கேதார்நாத் தான் இமயமலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த கேதார்நாத் மட்டும்தான். இங்கே இருக்க கேதாரீஸ்வரரை நம்ம கையால் தொட்டு நாம் பூஜை பண்ணலாம், அர்ச்சனைகள் பண்ணலாம், ஆராதனைகள் எல்லாமே பண்ணலாம். அப்பேற்பட்ட இந்த கேதார்நாத் ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌரிகுண்டம் அப்படின்னு ஒரு இடம் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கும். அந்த கௌரிகுண்டம் இடத்துல தான் அம்பாள் தபஸ் பண்ணி பூஜை பண்ணி விநாயகர் அவதாரம் எல்லாமே இங்கே தான் நடந்ததாக இந்த தலப்புராணம் சொல்லுது. இந்த கேதார்நாத்துக்கு நம்ம கேதாரேஸ்வரர் தரிசனம் செய்யும் போது இக ஜென்ம ஜென்மாதி ஜென்ம பாப தோஷ சாப நிவர்த்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஜென்மத்தில் நம்ம என்ன விதமான பாவங்கள் தோஷங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குன்று இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் கேதாரேஸ்வரர் கோவிலுடைய முன்பாகம். இது வழியாக தான் எல்லாமே பக்தர்கள் எல்லாமே உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறாங்க. சுவாமி இங்கே ரொம்ப சுயம்புவாக இருக்கார். அதாவது ஒரு மேரு மாதிரி இருக்கார். இங்கே நம்ம கேதாரேஸ்வரர் கோவிலில் உள் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு மேரு மாதிரி இருக்கார். அப்போ அந்த கேதாரேஸ்வரர் ஒரு விசேஷம் என்னன்னா, நாவுக்கரசரால் தேவாரம் பாடல் பெற்ற கோவிலில் திருக்கேதாரமும் ஒன்று. நாவுக்கரச பெருமான் காளகஸ்தி தரிசனம் பண்ணிட்டு திருக்கேதாரம் வரையும் உடம்பாலேயே ஊர்ந்து போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணதாக தேவாரமும் திருமுறையும் சொல்லுது. அப்பேற்பட்ட நாவுக்கரச பெருமானால் தேவாரம் பாடல் பெற்ற தலமும் மூவரால் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் நம்முடைய கேதாரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கேதாரேஸ்வரர் கோவில் சிறப்பு என்னன்னா, திருக்கைலாயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணா என்ன ஒரு புண்ணிய பலனோ அந்த புண்ணிய பலன் இந்த கேதாரேஸ்வரர் கோவிலில் நமக்கு கிடைச்சிடும். இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நடந்து போகலாம், இல்லை குதிரை மேலே சவாரி பண்ணி போகலாம், இல்லை ஹெலிகாப்டரில் பிரயாணம் பண்ணலாம். இதுதான் கேதாரேஸ்வரோட மூலவர் படம். இந்த மூலவர் படம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, சுவாமி மேறு வடிவில் இருப்பார். சுவாமிக்கு நம்ம எல்லாமே நம்ம கையால் தொட்டு அர்ச்சனை பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். இப்போ ஏற்பட்ட இந்த கேதாரேஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா புண்ணியங்களும் பெறணும்னு சொல்லி கேதாரேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணி வர நம்ம பார்வதி பதி.